ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீரமா முனிவரை பற்றின ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கூல் புக்கில், அதாவது இப்போ இருக்கிற ஸ்கூல் புக் ப்ளஸ் ஓல்டு சமச்சீர் புக், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீரமாமுனிவர் ஃபஸ்ட்டு திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னரை சந்தித்து உரையாடுறதுக்காக 2 மாதங்கள்லேயே உருது மொழியை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட எளிமையையும் அந்த துறவையும் கண்ட அந்த சந்தா சாஹிப் அப்படிங்கிற அந்த மன்னர் என்ன செஞ்சுருக்காரு, அவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளிச்சிருக்காரு. அது ஒரு பாரசீக சொல். ஸோ இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னா, தூய துறவி அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்கிறாங்க. வீரமாமுனிவர் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது தேம்பாவணி தான். ஸோ தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு காப்பியத்தை இயற்றியவர் தான் வீரமாமுனிவர். அந்த காப்பியம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் இயற்றியிருக்காங்க. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டான்சஸ் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். தமிழில் முதல் அகராதியான அந்த சதுரகராதி அப்படிங்கிற அகராதியை வெளியிட்டதே இவர் தான். நெக்ஸ்ட்டு இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம்ங்கிறது ஒரு இலக்கண நூல். அது இல்லாமல் சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், இது எல்லாத்தையுமே இவர் படைச்சிருக்காரு. ஸோ இவரோட நூல்னு பார்த்து தேம்பாவணியை பற்றி கேட்டாங்கன்னா, தேம்பாவணிங்கிறத 2ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலான்னா, தேம்பா கூட்டல் அணி, தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கலாம். ஸோ தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலைன்னு பொருள். அதே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கிறிஸ்து வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா யோசோஃப் அப்படிங்கிறது வளன் அப்படிங்கிறத பாடடித்தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். ஸோ இந்த வளன்கிற இயற்பெயர் கொண்டது யாருன்னு சொல்லிட்டு கூட நிறையா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தேம்பாவணின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3 காண்டங்கள் இருக்குது, 36 படலங்கள் இருக்குது, 3615 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓல்டு புக்கில் வீரமாமுனிவரை பற்றி என்னென்ன செய்திகள்னால் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 1680 டு 1747 இதுதான் அவரோட காலம். ஸோ இவர் இத்தாலி நாட்டில் பிறந்ததாக சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் அவரோட 30வது வயசுலேயே சமய திருப்பணி ஆற்றுறதுக்காக தமிழகத்திற்கு வந்திருக்காரு. ஏன்னா இத்தாலியில் பிறந்து அவர் தமிழகத்திற்கு வந்திருக்காரு. அவருக்கு ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம் அப்படின்னு எல்லா மொழியும் தெரிஞ்சிருந்தாலும் தமிழ்பால் ரொம்ப பெரிதும் ஈர்க்கப்பட்டார். ஏன்னா அவருக்கு தமிழ் அவ்வளோ ஒரு விருப்பமான மொழியாக இருந்திருக்கு. ஸோ அந்த தமிழ் மேல உள்ள பற்றுனால அவரோட பேரையே எப்படி மாற்றிக்கிட்டாருன்னா தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த பேரை தைரியநாதங்கிறது ஒரு தூய தமிழில் இல்லாத காரணத்தினால அதை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டி கொண்டார். ஸோ தமிழ்மொழி பயின்றதோடு இல்லாமல் அவர் தெலுங்கு, வடமொழி, இது எல்லா மொழிகளையுமே அவர் கற்று தெரிஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள்னு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறையா. ஏன்னா தமிழில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழில் இந்த முதல் அகராதியான சதுரகராதி அப்படிங்கிற ஒரு அகர முதலியை வெளியிட்டது இவர் தான். அப்புறம் தேம்பாவணிங்கிற ஒரு காப்பியத்தை இயற்றினார். முக்கியமாக அவர் என்ன செஞ்சுருக்காருனா, தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டது யாருன்னு கேட்டால் வீரமாமுனிவர் தான். நெக்ஸ்ட்டு தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை படைச்சிருக்காரு. சிற்றிலக்கியங்கள்னு பார்த்தோம்னா கலம்பகம், அம்மானை, அந்த மாதிரி சிற்றிலக்கியங்களை ஃபுல்லாக படைச்சிருக்காரு. பரமார்த்த குறுக்கதை அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நூலை அவர் எழுதியிருக்காரு. தேம்பாவணி, திருக்காவலூர் கலம்பகம், கதம்ப மாலையாக, இது முன்னாடி அதாவது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் கொரோனாவுக்கு முன்னாடினா கொஸ்டின் மோஸ்ட்லி இதுலேருந்து தான் கேட்பாங்க. எப்படின்னா எது கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது,
பொன்னூலாக விளங்குவது எது, முத்தாரமாக மிளிர்கிறது எது அப்படின்னு சொல்லி இதுலேருந்து தான் கொஸ்டின் நிறைய எடுத்திருக்காங்க. தேம்பாவணி திருக்காவலூர் கலம்பகம் வந்து கதம்ப மாலையாக விளங்குகிறதா சொல்கிறாங்க. தொன்னூல் வந்து பொன்னூலாக விளங்குது. சதுரகராதி வந்து முத்தாரமாக மிளிர்கிறது. வீரமாமுனிவர் வந்து தமிழ் புலவர்கள் ஒருவராக விளங்குகிறார். ஸோ இது எல்லாத்தையும் சொன்னது யாருன்னா சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. அவர் தான் வந்து வீரமாமுனிவருக்கு வந்து ஒரு புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தமிழ் மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டுராத ஒரு வீரமாமுனிவர், ஆனால் அந்த தமிழுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவர் செஞ்சுருக்காரு. அவர் இயற்றிய பணி வந்து போற்றத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் வந்து அவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் அந்த தமிழ் பற்றும் வந்து எல்லாரோட தமிழ் உள்ளங்களில் வந்து மனம் பரப்பி கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் புக்கில் உள்ள ப்ளஸ் இப்போ உள்ள புக்கில் உள்ள வீரமாமுனிவரை பற்றின கண்டென்ட் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.